உணர்வுள்ள இருதயத்தை, உடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உடைய வசனங்கள் என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவரேப்பா, அது விதைக்கப்பட்ட ஒரு நல்ல விதையைப் போல ஆண்டவரே அது முளைத்து உமக்கென்று உடைய ராஜ்யத்துக்கென்று பலன் கொடுக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஒரு விசை ஆண்டவரே பண்படுத்துவீராக. தேவையில்லாத ஆண்டவரே கரடு முரடான அனுபவங்களை ஆண்டவரே அந்த விதை முளைக்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சுபாவங்கள், எல்லா குணங்கள், எங்களுடைய மாம்சம், எங்கள் சுயம் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி உங்களுடைய இருதயத்தை பண்படுத்துவீராக. உடைய வசனம் என்கிற விதை எங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா விதைக்கப்பட நல்ல நிலமாய் எங்களை மாற்றுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவி எங்களை சுத்திகரியும். எங்களை ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீர் பேசும். நாங்கள் ஆண்டவரே உடைய சத்தத்திற்கு ஆண்டவரே உண்மையாய் செவி கொடுத்து உடைய வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். ஆண்டவரே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வசனத்தின்படியாய் உம்முடைய சத்தியம் வெளிப்படட்டும், நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே அப்பா எந்த விதத்திலும் சுயம மாம்சம வெளிப்படாதபடி முற்று முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே அப்பா மூடி மறைத்து வெளிப்படுவீராக. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே சம்பவிக்கிற நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய நாளுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு, வேதம் சொல்கிறது, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும்படியான காரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நம்மளை பின்மாற்றத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு காரியத்திலிருந்து நம்மளை எப்படியாவது நம்மளை இழுத்து வெளியே கொண்டு போய் உலகத்தின் பிள்ளைகளாய் மாற்றணும். உலகத்தின் பிள்ளைகளாய் அப்படின்னா அவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து ரொம்ப தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்காம நம்ம வேத வசனங்களை தியானிக்காம கர்த்தருக்குள்ள நம்ம இல்லாம போயிட்டோம். நம்ம உலகத்தின் போக்குல, மனம் போன போக்குல, அல்லது உலகத்துக்கே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சு குடும்பத்திற்காக மாத்திரம் நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம வருகையின் நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. நல்ல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை நான் வேலைக்கு கிளம்பும் பொழுதும் எனக்கு அது அந்த நான் கிளம்பி போகிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வருகையை எனக்கு ஒவ்வொரு நாளும் அது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் கொஞ்சம் பணியாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்பவுமே கிளம்புவேன். 6:05 பஸ்ஸுனா 5:55 கிளம்பி போகிறதுக்கு இருப்பேன். கொஞ்சம் பணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டீ ஏதாவது என்ன பண்ணுவோம், குடிச்சிட்டு போனால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு நான் போயிட்டு வருவேன். எப்படியாவது அந்த டீயை என்ன பண்ணிடணும், கொஞ்சம் இதமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே 6 மணி ஆகிடும் எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு. வேக வேகமாக என்ன பண்ணணும், நடந்து ஓட்டமும் நடையுமா தான் போனால் தான் என்ன பண்ண முடியும், பஸ்ஸை பிடிக்க முடியும். ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வரும், இருந்தாலும் நம்ம டைமுக்கு என்ன பண்ணிடணும், போயிடணும். அப்படி வேகம் அப்போ வரும் பாருங்க ஒரு பதட்டமோ, ஐயோ பஸ்ஸை விட்டுட்டா என்ன பண்ணுவோம், அப்புறம் பைக்கில் போகணுமே, இந்த பனியில் பைக்கில் போகணுமே, திரும்ப போய் வீட்டில் போய் என்ன பண்ணணும், பைக் எடுக்கணுமே. இப்படி ஒரு பதட்டமும் ஒரு பயமும் எப்போ வருது அப்படின்னா, நம்ம எப்போ ரெடியாக இல்லையோ அப்போ தான் வரும். அல்லேலூயா. வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற செய்தியை கேட்ட உடனே நமக்கு மகிழ்ச்சி வந்தால் நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அல்லேலூயா. நான் டைமுக்கு கிளம்பிட்டேன். கம்பெனிக்கு போகிறதுக்கு எனக்கு ஐடி கார்டு தேவை, சேஃப்டி ஷூ போட்டிருக்கணும், யூனிஃபார்ம் இருக்கணும். இது 3ம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. வருகைக்கு போகிறதுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்கணும்,
கரை இல்லாம, எந்த ஒரு கரையும் இல்லாம, எந்த ஒரு குற்றமும் இல்லாம நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதுக்கு போறதுக்கு அடையாளம், ஐடி கார்டு என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற முத்திரை மோதிரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரோட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். அல்லேலூயா. உங்க வருகை மட்டும் நான் வேற யாரையும் என்ன பண்ண மாட்டேன், நேசிக்க மாட்டேன். என்னுடைய நேசம், என்னுடைய பாசம், என்னுடைய பிரியம் எல்லாம் உமக்கு மாத்திரம்தான்னு ஞானஸ்நானத்தில் நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதுதான் அடையாளம். முத்திரை மோதிரமாய் பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாய் தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை நம்ம கடைசி வரைக்கும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சில நாள் மறந்துட்டு வீட்டில் வச்சுட்டு ஐடி கார்டை மறந்துட்டு போயிடுவேன். நிறைய வாட்டி அந்த மாதிரி போயிருக்கேன். அப்போ என்னன்னா, சில நேரம் டைம் இருந்ததுன்னா திரும்ப போய் என்ன பண்ணிடுவேன், திரும்ப போய் எடுத்துட்டு வருவேன். அதுபோல ஒருவேளை அதை இழந்து போயிருப்போமானால், இப்போ நமக்கு டைம் இருக்கு. அதை ஆண்டவரிடத்துல சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய வருகையிலே காணப்பட வேண்டுமானால், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால், அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்குள்ளேயே நம்ம இது இல்லாமல் நுழைய முடியாதுன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஏதோ நம்ம வரோம், ஆலயத்துக்கு வரோம், ஜெபிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், ஒவ்வொரு நாளும் நம்ம வருகிறது, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம வேதத்தை தியானிக்கிறது, இன்னைக்கு பைபிள் படிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் நம்ம படித்தோம்னா அதனால நமக்கு பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆகாரத்தை, ஒரு சாப்பாடை சாப்பிடும் பொழுது பிடிக்காம சாப்பிட்டோன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட்ட மாதிரியே இல்லைப்பா, ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. அது மாதிரி பைபிளை படித்தோன்னா அதில் இருக்கிற எதுவுமே நமக்கு பிடிக்காது, டேஸ்ட்டும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் நீங்கள் பிரியத்தோடு வாட்சி பார்த்தீங்கன்னா, பிரியத்தோடு நம்ம என்ன சாப்பிடுவோம்? பிரியத்தோடு நல்ல பிரியாணி சாப்பிடுவோம். அல்லேலூயா. அப்போ அது மாதிரி ஒரு பிரியத்தோட கர்த்தருடைய வார்த்தையை, ஒரு நேசத்தோட, அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுமா, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. சமாதானம் உண்டுன்னு சொல்லலை, மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமே சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆமாம், இருதயத்தில் சமாதானமே இல்லை. இன்னும் என் வாழ்க்கையில் குழப்பம், இன்னும் என் வாழ்க்கையில் போராட்டம். அப்போ என்னன்னா, வேதத்தை வாசிக்கிறவங்களா மாத்திரம் இருந்தோன்னா இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. வேதத்தை நேசிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. இந்த நேரம் எல்லாம் அப்படியே நல்ல 10 மணி 11 மணிக்கு விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்போம்? பொறுமையாக தூங்கி பொறுமையாக எழுந்து சாப்பிட கூட தேவையில்ல, தூங்கினா போதும், நல்லா தூங்கியிருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது உள்ளான மனுஷன் நமக்குள்ளே பலப்படுவான். அல்லேலூயா. எதுக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரோம்? உள்ளான மனுஷனில் பலப்படணும். நம்ம ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம வளர்ச்சி அடையணும். நம்ம வருகிறதுல நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நான் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனேன், கர்த்தரை பற்றி நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்தேன். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு தேவன் எனக்குள்ள அவர் கொடுத்தார் என்கிற நிச்சயத்தோடு நம்ம திரும்பி போகணும். ஆமென். ஏதோ ஒரு காரியம், எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தினார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நான் திரும்பி போகணும். வந்தேன், இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு சண்டே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னு இல்லை. அல்லேலூயா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். அதுபோல கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு நமக்கு உபயோகப்படுது? கர்த்தருடைய வார்த்தையை தேவன் எதற்காக நம்ம கொடுத்திருக்கிறார்னா, உள்ளான மனுஷன்ல அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் அது பலனும் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வரும்போது பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சோர்வுகளோடு வந்திருக்கலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போகும் பொழுது அது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 19, 20 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19, 20. ம் 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 ஆ ஆ ம் ம் ஆ ம் 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 அடுத்த வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே விலையுயர்ந்த பொருள் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், இருதயமும் இருக்கும். இந்த சாவியை எங்கே வச்சோம், அதை பூட்டினோமா இல்லையா, பீரோவை பூட்டினோமா இல்லையா, அந்த செயினை எங்கே வச்சோம், அந்த பணத்தை எங்கே வச்சோம் அப்படின்னு அதை நினைக்காத நாள் ஏதாவது இருக்குமா, மறந்த நாள் ஏதாவது இருக்குமா? அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, மணவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாளோ, ஆனா என் ஜனமோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எதை நினைக்கணுமோ அதை மறந்துடுறோம், எதை மறக்கணுமோ அதை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசு இதை தான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வைக்கிறான். நினைக்க வேண்டிய தேவனை மறக்க வச்சிடறான், மறக்க வேண்டிய உலகத்தை டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. நினைக்க வேண்டிய பரிசுத்தமான காரியங்களை மறக்க வச்சிடறான், மறக்க வேண்டிய தூக்கி போட வேண்டியதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி அதையே திரும்ப திரும்ப நினைக்க வச்சுட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அது மனுஷர் மூலமாகவோ அல்லது கண்களின் பார்வையின் மூலமாகவோ அல்லது கேட்கிற விஷயங்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு விதத்துல மறக்க வேண்டியதை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்க. இப்போ நமக்கு முன்பாக, நம்ம எல்லாருக்கும் முன்பதாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி என்னன்னா, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது, நம்ம எதை பொக்கிஷமா நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? இதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பதாக இந்த வேத வசனத்தின் மூலமாய் வைக்கிற ஒரு கேள்வி. அல்லேலூயா. நம்ம இருதயம் எங்கே இருக்கிறது, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருக்கிறது? நாம இங்கே தான் இருக்கிறோம், ஆனால் அநேகருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்பொழுது எங்கேயாவது பறந்துகிட்டு இருக்குதா? அல்லேலூயா. வேற எங்கேயாவது இப்போ இன்னைக்கு இதை முடிச்சுட்டு எங்கேயாவது போகணும், இல்லை நாளைக்கு அதை போகணும், நாளைக்கு அவங்கள பார்க்கணும், அவங்களிடத்துல பேசணும், அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படின்னா இருதயம் எங்கே இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் சொல், பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இருதயம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? எதை நம்ம பொக்கிஷமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எதை மேன்மையாக நினைக்கிறோம், எதை மகிமைன்னு நினைக்கிறோம், எதை பெருசுன்னு நினைக்கிறோம்? அல்லேலூயா. எதை நம்ம பெருசுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பொக்கிஷம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தையும் தேவனையும் நம்ம மேன்மையா நினைச்சோம்னா அவர் தான் நம்முடைய பொக்கிஷமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல தான் பொக்கிஷம் இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்துல தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தருடைய சமூகத்துல தான் என் வாழ்க்கையினுடைய மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையினுடைய உயர்வு கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கிறது. நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்தாதான் பரிசுத்தமாக முடியும், நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்தாதான் நான் ஆயத்தமாக முடியும், கர்த்தருடைய சமூகத்துல வந்தாதான் ஆவியானவர் என்ன மறுரூபப்படுத்துவார் என்கிற அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருந்தாதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியும். அதுதான் நம்முடைய பொக்கிஷமாய் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அநேக உவமைகள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உவமைகளோடு ஜனங்களோடு பேசுகிறார். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஆவிக்குரிய காரியங்களை அப்படியே ரொம்ப டீப்பா அவர் பேசினா விளங்கி கொள்ள முடியாது என்பதனால ஆண்டவர் உவமைகளோடு சில எடுத்துக்காட்டு, சில உதாரணங்களை சொல்லி, சில கதைகள் மாதிரி சொல்லி ஆண்டவர் புரிய வைக்கிறார். ஆனா சீஷர்கள், ஜனங்கள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை உவமையை சொல்லும் பொழுதும் சீஷர்கள் ஆண்டவரிடத்துல வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க சொன்ன இந்த உவமைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சீஷர்களுக்கு அந்த உவமைகளை ஆண்டவர் அந்த உவமைக்கான அர்த்தத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய இப்ப பார்த்தீங்கன்னா இயேசு இருக்கிறார், அந்த இடத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, 3 விதமான கேரக்டர் அந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ இதே போல ஆண்டவராகிய இயேசு தேவன்
அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இங்கேயும் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா 2 விதமான கூட்டத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை உவமையா கேட்டுட்டு, உவமைகளாய் கேட்டுவிட்டு, அத அப்படியே கடந்து போன ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனா, அதற்கு அவர் பேசி முடித்த பிறகு, ஆண்டவரோடு கூட தங்கி இருந்து, ஆண்டவரிடத்துல அந்த உவமைக்கான அர்த்தத்தை கேட்ட சீஷர்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு முன்பதாய் நாம நமக்குள்ளே கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, நாம தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் கேட்கிறோம். வார்த்தையை கேட்டு திரும்பி போன ஜனங்களாய் மாத்திரம் இருக்கிறோமா? வார்த்தையை கேட்டு அதனுடைய அர்த்தத்தை கேட்கிற சீஷர்களாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் வார்த்தை கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தைய ஆண்டவர் பேசிட்டாரு, கேட்டுட்டேன் அப்படின்னு நம்ம திரும்பி போகாம, அதற்கு பிறகும் தேவனோடு கூட அமர்ந்திருந்த சீஷர்களைப் போல நீங்களும் நானும் இந்த வார்த்தைய தேவனோடு கூட திரும்பவும் வீட்ல போயோ அல்லது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நாம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த, ஆண்டவரே இந்த வசனத்தின் மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்க. அந்த ஜெபத்தோடு கூட நம்ம வரணும். ஆண்டவரே உங்க வேதத்தை திறக்கும் பொழுதே என் கண்கள் திறக்கப்படணும். இதை பார்க்கும் பொழுது வெறும் எழுத்தாய் அல்ல, வெறும் வார்த்தையாய் அல்ல, அந்த சம்பவம், அந்த 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 விஷயம் நான் வாசிக்கும் பொழுது அது அப்படியே எனக்குள்ள போய் அது அற்புதங்களை என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி அநேக உவமைகளோடு ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவர் இதை எங்க இருந்து நம்ம வாசிக்கிறோம்னா 18ஆம் வசனத்திலிருந்து, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் உவமையை சொல்றாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உவமையை ஆண்டவர் சொல்றார். அதே அநேக பிரசங்கங்கள்ல நம்ம கேட்டு இருக்கிறோம், நம்மளும் தியானிச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நிறைய காரியங்களை இந்த இந்த ஒரு அதிகாரத்துல நிறைய உவமைகளை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 24ஆம் வசனத்துல இன்னொரு உவமையை ஆண்டவர் சொல்றாரு. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே இன்னொரு உவமையை ஆண்டவர் சொல்றாரு. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவங்க விதைத்திருக்கிற அந்த வயல்ல கழனியில அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் சத்துரு வந்து என்ன பண்றானா, அதுல களையை விதைத்து விட்டு போனா அப்படின்னு சொல்லி. எப்போ களையை விதைச்சானா, இதனாலதான் பெர்க்மன் செய்ய நல்ல பாட்டு பண்ண, நான் தூங்கினால் எதிரி, நான் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா. நம்ம அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபங்க. அப்ப எப்படி தூங்காம எப்படி இருக்க முடியும்? சரீரத்துக்கு ரெஸ்ட் தேவை இல்லையா? ஓய்வு தேவை இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிற அந்த விழித்திருக்கிற அனுபவம் அப்படி எது அப்படின்னா, சரீரத்துல அல்ல, நம்முடைய ஆவியிலே எப்பொழுது வெளிப்பாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி எப்பொழுது தேவன், நம்ம தூங்கினாலும் தாவீது அதான் சொல்றார், என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்ற ராஜாமங்களிலும் என் இருதயம் உம்மோடு என்ன பண்ணுதான், உறவாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ராஜாமங்களிலும் உம்மை தியானிக்கின்றேன். அப்ப அவர் தூங்கிட்டானே இருந்திருப்பார், படுக்கையிலும் நினைக்கின்றேன் அப்படின்னா அவர் சரீரம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா அவருடைய ஆவி உள்ளான மனிதன் ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் பாட்டு பாடுறோம், என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், என் நேசர் நீர்தானையா என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுது விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப தூங்கும் பொழுது நித்திரை பண்ணின நேரத்துல சத்துரு வந்து களைகளை விதைத்தான். அப்ப ஆவியில நம்ம விழிப்பா இருந்தோம்னா, நம்ம தோட்டத்துக்குள்ள யார் வர்றாங்க, நீங்க கிராமத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். வயல்வெளிக்குள்ள போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா மேலே ஏறி நின்று பார்க்கறதுக்காக பெரிய ஒரு டவர் மாதிரி சின்னதா என்ன பண்ணியிருப்பாங்க, சில இடங்கள்ல உயரமா இருக்கும், மரத்துலயோ அல்லது ஏதோ ஒன்று இதுல கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அது மேலே ஏறி நின்று உள்ள யார் வராங்களா, மிருகங்கள் ஏதாவது வருதா, அது வெள்ளாமைக்குள்ள வருதா, கரும்பு தோட்டத்துக்குள்ள என்ன வருது, நெற்பயிருக்குள்ள என்ன வருதுன்னு என்ன பண்ணுவாங்க, பெரிய வயல் வைத்திருக்கிறவங்கலாம் அதை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை என்ன பண்ணியிருப்பாங்க. இப்பொழுதெல்லாம் நல்ல பெரிய நல்ல லைட்டெல்லாம் வந்துருச்சு, டார்ச் எல்லாம் வந்துருச்சு. அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பந்தத்தை கொளுத்தி வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே அதுக்கு ராஜாமத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, காவல் பண்ணுகிறதுக்கும் ஒரு ஆளை நியமித்து வைத்திருப்பாங்க. அல்லேலூயா. அதுபோல
நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள எப்பொழுதும் நம்ம விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா சத்துரு ஈஸியா என்ன பண்ணிடுவான், நமக்குள்ள வந்து களைகளை விதைத்து விட்டு போயிடுவான். இந்த கலை என்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது பாவமா இருக்கலாம், அது தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமா வேணாலும் இருக்கலாம், அல்லது தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற காரியமா இருக்கலாம், அல்லது கள்ள போதனைகளாய் இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த கலையை விதைச்சிட்டு போயிடறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தண்ணீர் அந்த வயல்வெளியிலே தண்ணீர் பாய்ச்சப்படும் பொழுது, அந்த வயல்வெளியிலே உரம் போடப்படும் பொழுது, அந்த தண்ணீரை அந்த களைக்கும் போகுது. அல்லேலூயா. அந்த உரம் அந்த களைக்கும் போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல பயிரை விட, இந்த நெற்பயிரை விட, இந்த கோதுமையை விட இந்த களை என்ன பண்ணுதான், பயங்கரமா வளருது, ஓங்கி வளருது. அல்லேலூயா. இப்ப களை அதிகமா இந்த வயல்வெளியில வந்துருச்சு. இப்ப எஜமானிடத்துல வேலைக்காரங்க போய் கேட்கறாங்க, எஜமானே, ஆண்டவரே, இந்த களைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இது மற்ற பயிரை எல்லாம் நெருக்கி போடாதபடிக்கு, மற்ற பயிர் அழித்து படாதபடிக்கு இப்போ நாங்க போய் அந்த களைகளை என்ன பண்ணிடலாமா, பிடுங்கி போடலாமா, அழிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. அப்போ எஜமான் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் வீட்டில் போய் அதை அடுத்தடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். எஜமான் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த களையும் என்ன பண்ணறட்டும், சேர்ந்து வளரட்டும். நீங்கள் இப்போ போய் களையை பிடுங்குறேன்னு நீங்கள் போய் நல்ல கோதுமையை பயிரை நீங்கள் சேதப்படுத்திடுவீங்க. அதனால களையும் வளரட்டும், கோதுமையும் வளரட்டும், ஒரு நாள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் கோதுமை. அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் இந்த சபை என்கிற நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல கோதுமை மணிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கப்பட்டது எல்லாமே பலன் கொடுக்கிறதா? விதைக்கப்பட்ட எல்லாமே கோதுமை மணிகளா இருக்கிறதா? எல்லா இடத்துலையும் களைகள் என்று ஒன்று இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் களையை நிலத்தை விட்டு எடுக்கவே மாட்டார். சபையை விட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். நீதிமான்கள் மாத்திரம்தான் சபையில் இருப்பாங்க, நல்லவங்க மாத்திரம்தான், பரிசுத்தமுள்ளவர்கள் மாத்திரம்தான் இருப்பாங்க. ஆனால் நீதிமான்களுடைய சபையிலே துன்மார்க்கர் என்ன பண்ண முடியாது. ஒரு நாள் வரும், நிலை நிற்பதில்லை. 1ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வரும், அறுப்பு காலம் என்று ஒன்று வரும். அல்லேலூயா. அந்த அறுப்பு காலத்தில் நீங்க கோதுமையை பிடுங்கி தனியாகவும் களையை பிடுங்கி தனியாகவும் வைங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. அப்ப தெரியும் யாரு கோதுமை யாரு களை என்று. அல்லேலூயா. எல்லாரும் வருகிறோம், எல்லாரும் ஆராதிக்கிறோம், எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், எல்லாரும் தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா யாரெல்லாம் தேவனுக்காக உண்மையாய் பலன் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் இப்ப இந்த களைக்கும் இந்த கோதுமைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த களைக்கு வேறு மேலோட்டமா இருக்கும், அதை இப்படினீங்கன்னா என்ன பண்ணிடும், கையோட வந்துடும். அதனால அந்த தோட்டக்காரனுக்கோ அந்த நிலத்துக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாறாக அந்த நிலத்தை தான் அது பாழ்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த களையிலிருந்து தேவையில்லாத அந்த விஷமான காரியங்கள் வரும். அந்த களையிலிருந்து சில நேரம் முற்செடிகள் வளரும் பொழுது அந்த முள் என்ன பண்ணும், சுற்றி இருக்கிற பயிரை சேதப்படுத்தும். அல்லேலூயா. எப்படி பார்த்தாலும் அந்த களையினால அந்த நிலத்துக்கும் சேதம், அந்த பயிருக்கும் சேதம், அந்த களையினால அந்த அந்த இடத்தினுடைய சொந்தக்காரராக இருக்கிற தோட்டக்காரனுக்கும் சேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள வருகிற அந்த களையின் நிமித்தமாய் நமக்குள்ள வருகிற தேவையில்லாத சுபாவங்கள், தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத இருதயத்தின் எண்ணங்கள், இது நிமித்தமாய் ஒரு நாளும் நமக்கு நன்மைகள் வராது, இன்பம் வராது. இன்பம் வருகிறது போல, கோதுமையை விட களை நல்லா இருக்குது, செழிப்பா இருக்குது, பச்சையா இருக்கிறது போல தெரியலாம். பிசாசு இப்படிதான் நம்மளை காண்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட உலகம் ஆஹா சூப்பரா இருக்கு, தேவனிலே களி கூறுகிறத விட, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறத விட, பாவம் செய்யும் பொழுது ஆஹா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ இன்பமா இருக்கு. சே, இப்படி பார்த்தா, இப்படி செஞ்சா, இப்படி பேசுனா, இவங்க கூட இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுதான் கலை. அல்லேலூயா. நெற்பயிரை விட, கோதுமையை விட பிசாசு என்ன பண்றானா, களையை பசுமையா காண்பிக்கிறான். இங்க பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ சூப்பரா இருக்கு, பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. ஆனா அதனால
ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அது நம்மை சேதப்படுத்தி பாழ்படுத்தி நம்மையும் சேர்த்து அந்த கலையை போல தான் மாத்துமே தவிர ஒரு நாள் அதனால நமக்கு பிரயோஜனம் வராது. அல்லேலூயா. இதுதான் கலையினுடைய சுபாவம். ஆனா இந்த கலைக்கு மேலோட்டமா இருக்கும் வேறு. ஒரு நாள் அந்த தோட்டக்காரன் அந்த தோட்டத்துல வேலை செய்றவங்க களை எடுக்க போறதுக்குன்னே தனியா என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் எங்க போறீங்கன்னு கேட்டா சின்னதா அந்த களை கொத்துன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, வயலுக்கு போவாங்க. எங்க போறீங்க அப்படின்னா, களை எடுக்க போறோம். களை பிடுங்க போறோம். அல்லேலூயா. அந்த களையை பிடுங்கலைன்னா அந்த களை வளர்ந்து வளர்ந்து அந்த அந்த விளைச்சலை அது பாதித்து கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் தேவனுக்காய் பிரயோஜனப்பட முடியல, தேவனுக்காய் எழும்ப முடியல, தேவனுக்காய் பிரகாசிக்க முடியல, தேவனுக்காய் உண்மையாய் உத்தமமா வாழ முடியலன்னா அங்க கலை வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த கலை பிடுங்கப்படணும்னா தேவ சமூகத்துல உட்காரணும். நம்ம பிசாசு பாருங்க, நம்மளை என்ன வேணா செய்ய விட்டுருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மணிக்கணக்கா மற்றவங்களுக்கு போய் சொல்லலாம், மணிக்கணக்கா மற்றவங்களோடு பேசலாம், எல்லாத்தையும் செய்ய உங்களை விட்டுருவான், தடை பண்ணவே மாட்டான். ஆனா தனிப்பட்ட முறையில் நீங்க தேவனோட உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை உட்காரவே விடமாட்டான். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் நீங்க தேவனோடு உறவாடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நேரத்தை உங்களை கொடுக்கவே மாட்டான். மாறாக என்ன பண்ணுவான் தெரியுமா, உங்களை பிஸியாகவே வச்சிருப்பான். அல்லேலூயா. நம்மளை பிஸியாக்கிட்டா தேவனோட நம்ம உட்கார முடியாது. கலை இருக்குதா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. கலை இருக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலைன்னா அதை பிடுங்கிறதுக்கு நேரத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இதுதான் பிசாசு நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிற காரியம். நம்மளை எப்போ பார்த்தாலும் பிஸியாக வச்சிருப்பான். வேலையில் பிஸியாக வச்சிருப்பான், ஒருவரை பார்க்க போகிறதுல பிஸியாக வச்சிருப்பான், மற்றவங்களை பார்க்க போகிறதுல, அதை பேசுகிறதுல, ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மளை பிஸியாக வச்சுட்டோன்னா கலை இருக்குதா இல்லையான்னு தேடுறதுக்கு நமக்கு நேரம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாதான் யாக்கோபு 1 வாசிக்கிறோம், தேவனுடைய வசனம் அது ஒரு கண்ணாடியை போல. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறத அது அப்படியே என்ன பண்ணுமா, அப்படியே காண்பிக்கும். அப்ப தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து விட்டு நம்ம தாழ்த்தி தேவனுடைய கிருபையை வாஞ்சித்து, தேவனுடைய ஆவியானவரை வாஞ்சித்து, நம்முடைய குற்றங்களை குறைகளை தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணி அதற்கு பிறகு தேவனுடைய வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது திருவசனம் அது எப்படி இருக்குன்னா கண்ணாடியை போல நம்முடைய சுபாவங்களை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை எங்க பார்க்க முடியும் அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ கலை இருக்கிறதா இல்லையா என்பதை எங்கே தான் பார்க்க முடியும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு தான் அனுதினமும் நம்ம குடும்பமாக ஜெபிக்கலாம், ஆலயத்தில் ஜெபிக்கலாம், மற்ற விசேஷித்த கூட்டங்களுக்கு நம்ம போகலாம், மற்ற கூடுகையில நம்ம பங்கெடுக்கலாம். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் எனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு உறவு எப்பொழுதும் அது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கலையை எப்போ ஆண்டவர் காண்பிப்பார், இந்த ரகசியங்களை எப்போ ஆண்டவர் காண்பிப்பார் அப்படின்னா ஆண்டவர் நம்ம தனிப்பட்ட முறையிலே தேவனோடு அமர்ந்து இருக்கும் பொழுது தான் காண்பிப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்றைக்கு எல்லா தேவனுடைய ஊழியக்காரரும் வேத வசனத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களும் இப்பொழுது நம்ம வாழ்கிற நாட்களில் வாழ்கிற பரிசுத்தவான்களும் தீர்க்க தரிசனங்களை தேவனுடைய வருகையை குறித்து விசேஷமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிற நிறைய ஊழியக்காரங்க, வின்சென்ட் செல்வகுமார் ஐயா, மோகன் சிலாசன், இது மாதிரி நிறைய ஊழியக்காரங்க, அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா, இது மாதிரி நிறைய ஊழியக்காரங்களை நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாருக்கும் எப்படி ஆண்டவர் இவ்வளவு சத்தியங்களை தேவனுடைய வருகையை குறித்து அல்லது தேவனுடைய வசனத்தை குறித்து எப்படி இவ்வளவு வெளிப்பாடுகள் இப்படி கிடைத்தது? யோவானுக்கு ஆண்டவர் பத்மு தீவில் கூட்டு போய் வெளிப்பாடுகளை தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவங்க தேவ சமூகத்திலே காத்திருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு இங்க நம்ம படிக்கிற காரியங்களே நம்மளால விளங்கி கொள்ள முடியல. அப்படின்னா ஓமையாக தான் இன்னும் பேச வேண்டியிருக்கு. அப்படின்னா இன்னும் நம்ம அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது அங்கு கூடியிருந்த ஜனங்களை போல நம்ம இருந்தோம்னா ஓமையாக சொன்னால் மாத்திரம் தான் நமக்கு புரியும். அல்லேலூயா. ஆனால் சீஷர்கள் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவர் இந்த ஓமைக்கான அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிட்டு அடுத்து நம்ம போயிடலாம். 30ஆம் வசனத்துல 29ல அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு காலம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, வளரட்டும்.
நமக்கு நம்ம நினைக்கலாம், நம்மளை விட ஆண்டவர் அறியாதவங்க எப்படி இருக்கிறாங்க? செழிப்பாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவரை தேடுறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவர் ஆலயத்துக்கு வரேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என் வாழ்க்கை என்ன பண்ணலை? செழிக்கவே இல்லை. என் வாழ்க்கை இன்னும் போராட்டமாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது. கோதுமை வளர்றதுக்குன்னு, கோதுமை வளர்ந்து அது பயிராக மாறுறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. நினச்ச உடனே கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள களை வேணா வளரலாம், கோதுமை வளர்றதுக்கு ஒரு நாள் உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் பண்டக சாலையிலே, களஞ்சியத்திலே சேர்க்கப்படணும்னா பொறுமையாக தான் வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கலைக்கு கோதுமைக்கு இருக்கிற இன்னொரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். களை மேலோட்டமாக அது வளரும், ஈஸியாக அதை பிடிங்கி தூரப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. கோதுமை அது வேரூன்றி வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது முதல்ல களை வேறு சின்னதாக வளர்ந்து சீக்கிரமாக மேலே வந்துடும். சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்ச உடனே என்ன பண்ணிடும்? ஒரு வாரத்தில் டக்கு டக்குன்னு அப்படியே துளிர் விட்டு அப்படி அப்படியே வந்துடும். அதே போல் அது வெயில் வந்த உடனே சீக்கிரமாக என்ன பண்ணிடும்? தீஞ்சு போயிடும். சில செடிகள் வளரவே வளராது, ரொம்ப நாள் எடுக்கும். வேப்ப மரம், சில இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம்லாம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்? துளிர் விட்டு வந்துடும். ஆனால் கொஞ்சம் காற்றடிச்சு வேகமாக அடித்த உடனே என்ன பண்ணிடும்? காற்றடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? காற்று அடித்த உடனே அப்படியே காற்றுக்கு என்ன பண்ணிடும்? கொஞ்சம் வேகமாக வளர்ந்துடும். வேலை அப்படியே ஹைட்டில். எங்கள் வீட்டில் கூட ஒரு முருங்கை மரம் காற்று அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிடும்? விழுந்துடும். அப்புறம் திரும்ப வேகமாக வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி வேகமாக